வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய் இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள், டாஸ்மாக் கடையை மூடக்கூறி போராடிய பெண்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை, தாக்குதல் நடத்திய ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல், காவல்துறைக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய மகளிர் அமைப்புகள், தடியடி குறித்து டிஜிபி ராஜேந்திரனுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தேசிய மனித உரிமை ஆணையம், பூரண மது விலக்கை நோக்கி செல்கிறதா தமிழகம், சாமலாபுரம் தடியடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 27 பேரும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும், திருப்பூர் நீதிமன்றம் அறிவிப்பு. விடுதலை பண்ணிட்டாங்க. 27 பேரையும் விடுதலை செய்தும் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாது என்று உறுதி அளித்ததால் போராட்டம் வாபஸ். இன்றைக்கு இதை கருப்பொருளாக மையப்பொருளாக வைத்துதான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். இந்த மக்கள் மேடையில் பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் பூங்குழலி அவர்கள், பெண்கள் அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர் இந்திரா காந்தி அவர்கள், முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாலதண்டாயுதபாணி அவர்கள், மூவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு பாரதி கண்ட பெண்களாக வீட்டிலேயே இருந்து தமது பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையும் மாறி களத்திற்கும் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம், நெடுவாசல், இன்னும் அணுலை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், எல்லா விவகாரங்களிலும் குடும்பம் குடும்பமாக பெண்கள் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சிந்தையை இன்னும் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே பெண்களுடைய களப்பணி என்பது மிக அதிகமாகவே இருந்திருக்கிறதை நாம் வரலாற்று பின்னணியோடு பார்க்கிறோம். ஆனாலும் கூட வருகின்ற இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மையும் பாதுகாப்பற்ற சூழலியலும் காவல்துறையினரால் இருக்கிறதோ என்கின்ற அச்சம் மக்களுக்கு எழுகிறது. ஒரு அச்சம் மக்களுக்கு எழுகிறது. ஏனென்று சொன்னால், போராடி வருகின்ற பெண்கள் அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லாமல் எதிர்கால சமூகத்தை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தியலோடு ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு அவர்கள் களம் இருக்கிறார்கள். அந்த சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வருகின்ற பெண்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல்களை ஏவுதல்களை நடத்துவது சரியானதா என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வு குறித்து, இந்த சாமலாபுரம் நிகழ்வு குறித்து உங்களுடைய முன்னுரையை வழங்குமாறு கேட்டு ஒரு 3 நிமிடம் போதும் திரு தண்டாயுதபாணி அவர்கள். அதாவது, இந்த மேற்படி சம்பவத்திற்காக காவல்துறையின் சார்பாக எனது ஆழ்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோர கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால், காவல்துறையிலே பயிற்சி கொடுக்கும் பொழுதும் சரி, அதன் பிறகும் சரி, துணை பயிற்சிகள் கொடுக்கின்றார்கள். அந்த பயிற்சிகள் எல்லாம் மக்களை, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எக்கார்ந்து கொண்டும் தேவையற்ற முறையிலே தடியடியோ துப்பாக்கி பிரயோகமோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரிகளுடைய உத்தரவு. ஒரு சட்டம், ஒரு ரூல் இருக்குங்களா? இருக்குது. எந்த தேவையற்ற முறையிலே இப்போ இந்த சாமலாபுரம் நடந்தது தேவையற்ற ஒரு அடிதடி. அந்த அதிகாரி, காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் செய்தது என்னை பொறுத்தவரை, பெரும்பாலும் இலாக்காக நண்பர்களை பொறுத்தவரை ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாகத்தான் கருத வேண்டும். பாண்டியராஜனுக்காக நம்ம சப்போர்ட் செய்துவிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய பெயருக்கு இழுக்கு தேடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இல்லை, நான் முன்னுரைன்றதுனால உங்களை நான் இப்போ சொல்லுகிறேன். இப்பொழுது இப்போ இந்த அணு உலை போராட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், மற்ற எந்த போராட்டமாக இருக்கட்டும், பெரும்பாலும் காவல்துறை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக ஒரு புத்திசாலித்தனமாக கையாண்டு வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு அதிகாரி அது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கவே கூடாது. அங்கே ஒரு சிறந்த ஐஜி இருக்கின்றார், ஒரு அற்புதமான அதிகாரி அந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கின்றார், பாரி என்பவர். ஒரு தலை சிறந்த டிஜிபி தமிழகத்தை, அவர் மிக பொறுமையின் சின்னம், பாரியும் பொறுமையின் சின்னம். இப்பேற்பட்ட அதிகாரிகளாக இருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு தனிப்பட்ட அதிகாரியின் செயல்பாடால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு மிக மிக நேரத்தை பார்த்தோட எனக்கே ரத்தம் கொதித்தது. அந்த செயலை பார்த்தோட நேர்த்து திட்டினேன். என் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறானே இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நேற்று நானே இப்படி சத்தம் போட்டேன்.
இது வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானும் காவல்துறை 39 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். தமிழகமெங்கும் பண்ணி மக்களுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கேன். அதே மாதிரி பல அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செயலானது மறக்க முடியாது, மன்னிக்க கூடாத ஒன்று, மிகப்பெரிய குற்றம். இல்லை, இது ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு சில இடங்கள் சொன்னதுனால, குற்றம் சொன்னதுனால நான் உங்ககிட்ட அதிகமான கேள்வி கேட்க முடியல. ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை இது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு அமைதியான முறையில் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை அமைதியாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள்லாம், அதுவும் அந்த மேற்கத்திய பகுதி மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக பூர்வீன் சின்னம் அவர்கள். மேற்கத்திய மக்கள்லாம் கலாச்சார பண்பாடு பற்றி நம்ம மக்கள் அடிதடி, மத்திய தமிழ்நாடாக இருக்கட்டும், தென் தமிழ்நாடாக இருக்கட்டும், வட தமிழ்நாடு அடிதடி பண்ணுவானுங்க. பட் மேற்கத்திய மக்களை பொறுத்த வரைக்கும் பண்பாளர்கள் என்று சொல்கிறேன். நான் வந்து மத்திய தமிழகத்தை சேர்ந்தவன், இருந்தாலும் தமிழகம் பூரா நான் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வன்முறையை கையில் எடுத்து மிக பண்பானவர்கள். அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு பொறுமையை கடைபிடித்து அந்த பிரச்சனை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பாண்டியராஜன் வேற எங்க போய். ஆமா. அடுத்ததாக இந்திரா காந்தி பெண்கள் அமைப்பு சார்ந்தவர்கள். அதாவது சார், இன்னைக்கு மதுவை மனிதன் குடிக்கிறான். மது குடித்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மது மனிதனை கரைக்க ஆரம்பிடுது, குடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படி ஒரு பேச்சு இருக்கும்பொழுது மது குடிக்கிறவங்க கூட தன்னைத்தானே வெறுக்கிற அளவுக்கு யாரும் மது வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தில் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளும் குடிப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கூலி வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வாங்குகிற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்காம அந்த மனைவி அரிசி பருப்பு இதுக்கெல்லாம் இங்கே போய் சமையலுக்கு என்ன பண்ணுவாங்க? அதில் சாராயத்தை அடிச்சுட்டு அவங்க ரோட்டில் கிடக்குறாப்புல. அப்போ என்ன செய்வாங்க பெண்கள்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியா ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் பொதுமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு என்ன தேவைகளோ, தங்களுக்கு நாளைக்கு என்ன பாதிப்பு வரும் என்று விழிப்புணர்வோடு இப்போ ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் என்பதை உடனடியாக செய்கிறார்கள். இன்றைக்கு நம்ம விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படின்னு பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வில் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, இத்தனை கடைகளை மூடணும். அதாவது தேசிய நெடுஞ்சாலையிலையும் அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து பைபாஸில் இருக்கிற எல்லாத்துலையும் வந்து நீங்கள் 500 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வந்து ஒரு 20,000 குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு ஏரியாவில் வந்து 200 மீட்டராக கணக்கு வச்சுங்க அப்படி சொல்லி மூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பெயரை மாற்றி மாவட்ட ஏரியாவாகவும் ஊரக ஏரியாவும் பேர் மாற்றி அப்படியே கடையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டில் வந்து 16.3% கவர்மெண்ட்டுக்கு இந்த டாஸ்மாக் மூலமாக வருமானம் வந்திருக்கு. 35,000 கோடின்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட வருமானத்தை விட மக்களுடைய உடல்நலம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ அந்த அப்படிப்பட்ட வருமானம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ காமராஜர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை என்பதே கிடையாது. அவர் அந்த வருமானத்தை, கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய வருமானத்தை வேற வழியில சம்பாதிச்சாங்க. இண்டஸ்ட்ரீஸை பெருக்கினாரு, விவசாயத்தை பெருக்கினாரு. ஸோ அப்படிதான் நீங்க வருமானத்தை பெருக்கணுமே தவிர சாராயம் மக்கள் வந்து கண்டிப்பா நீங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் வந்து திணிக்க கூடாது. மக்களுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை அரசாங்கம் கொண்டு வரக்கூடாது. நாங்கள் பெண்கள் அமைப்பு நாங்கள் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அடுத்ததாக பூங்கோழி சொல்லுங்க. முதல்ல வந்து இந்த முன்னுரையை தான் சொல்லுங்க கேட்குறேன். அடுத்ததாக உங்ககிட்ட வந்து தாக்குதல் வந்து கடும் கண்டனத்துக்குரியது. இப்போ இந்த பொதுவாகவே இந்த சாராய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எடுத்துக்கிட்டாலும் இது பெரும்பான்மையாக ஒரு பெண்களோட பிரச்சனையாக தான் இருக்குது. அவங்க இந்திரா சொன்ன மாதிரி இது வந்து பெண்கள் தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு ஒரு முடிவு காலம், ஒரு தீர்வே வராமல் கோர்ட்டு சொல்லியும் இந்த பல டைப் ஆஃப் நிபந்தனை வச்சுருக்காங்க. அதை மீறியும் இந்த திருப்பி இவங்க இந்த சாராய கடைகளை கொண்டு வந்து எல்லா ஏரியாக்களையும் திணிக்கிறதுனால தான் இந்த மாதிரி மக்கள் தெருவுக்கு போராட வந்துகிட்டே இருக்காங்க. இதில் வந்து இந்த ரொம்ப மோசமான விஷயம் இதில் நடந்த அடக்குமுறை தான். ஒரு காவல்துறை ஆணையர் வந்து இது ஃபுல் கேமரா முன்னாடி வந்து ஒரு பெண்ணை அப்படி பலமாக அடிக்கிறாரு. இன்றைக்கி மீடியாலெல்லாம் நியூஸ் வந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பலமாக அடிச்சிருக்காரு. இது பொதுவாகவே வந்து பெண்கள் எதுக்கு போராட வரணும்? போராட வர அடிப்படையில தடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அடிச்சிடணும். பெண்கள் தானே கையை நீட்டலாம் சாதாரணமாங்கிற ஒரு பொதுவான ஒரு சமூக மனப்பான்மையும் இதில் கொஞ்சம் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு யோசிக்காமல் அப்படி போய் யார் வீட்டு பெண்கள் அடிக்கிறதே வந்து இங்கே ஏற்புடையாததானே இருக்குது. பல முக்கியமான வன்முறையே வீட்டுக்குள்ளே நடக்குது. அதே ஒரு வன்முறையோட ஸ்பில்லோவர் அந்த ஸ்ட்ரீட்ஸ் தான் இது. ஒரு காவல்துறை ஆணையர் பண்ணும்போது இன்றைக்கி இந்த மீடியா ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் பரவி விரிஞ்சிருக்கனால இன்றைக்கி நமக்கு எளிதாக தெரிய வருது. அது தவிர இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பேசிக்காக நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஸ்திரத்தனமே இல்லாமல் இருக்குது. ஒரு நிலையான ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இல்லை தானே. அது நம்ம கண்கூடா பார்த்துட்டே இருக்கோம்ல. இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ல இருந்து ஒரு இஷ்யூலையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால வேற மக்களுக்கும் வந்து ஒரு
என்ன சொல்றது, ஒரு என்ன செய்யறதுன்னு ஒரு நம்பிக்கை தெரியல, இன்மை, என்ன ஒரு செய்யறது, சரியான நம்பிக்கையற்ற தன்மை தலைமை இருக்கு இல்ல. இந்த இதுல. அரசு ஒண்ணு இருக்கு, ஒரு பக்கம் அங்க விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்கு நம்மளே போராட வேண்டி இருக்கு, ரைட் கண்டிப்பா நெடுவாசலுக்கும் நம்மளே கண்டிப்பா இதுக்கு நான் போராடுறோம். ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன் திரு பாலதண்டா சார்கிட்ட. சார், நீங்கள் தொடக்கத்தில் ஒரு விஷயம் உங்களுடைய முன்னுரையில் ஒரு கருத்தை பதிவிட்டீங்க. நாங்கள் வந்து இந்த பயிற்சி கொடுக்கும் பொழுதே தேவையற்ற விதங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக வந்து ஆயுதங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க அதை. அதாவது எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது என்றால் அது பெரும்பாலான அதிகாரிகள் அதை சுமூகமான முறையில் தீர்த்து வைப்பதற்கு தான் முயற்சிப்பார்கள் ஒழிய எடுத்தவங்க லத்தியை சார்ஜ் பண்ணுறதோ துப்பாக்கி நடத்துவதோ யாரும் பைய மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அப்படி வந்து அத்துமீறிட்டாங்கன்னா, அடக்குமுறைக்கு அவர்கள் உட்பட்டுட்டாங்கன்னா, அவங்க வந்து செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்க. இலாக்கா அரசாங்கம் விடாது. ஏன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே அரசாங்கத்தில் குடிநீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகளை அரசாங்கம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு துணையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை சட்ட ஒழுங்கை நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் செய்கின்ற செயல்களால ஒட்டுமொத்த அரசாங்கத்திலே கெட்ட பெயர் உண்டானது என்றால் அந்த அதிகாரியை இந்த அரசாங்கம் எப்படி விட்டு வைக்கும்? நிச்சயமாக விட்டு வைக்காது. அந்த அதிகாரிகள் நிச்சயமாக அந்த அதிகாரிக்கு மேற்பட்ட அதிகாரிகள் காவல்துறை கூடுதல் கணவர் பாண்டியராஜ் அவர்கள் செய்த செயலை இந்த அரசும் மன்னிக்காது, காவல்துறை மேலே மக்களுடைய கேள்வி ஒண்ணு இருக்குங்க சார். என்னன்னு கேள்வினா, இன்னைக்கு நடக்கிற கேள்விகளுங்க, அதாவது வந்து சாதாரணமா வந்து ஒரு பெண்களை வந்து யாருமே அடிக்கக்கூடாது, பொதுவாக அடிக்கக்கூடாது, அதுவும் பெண் போலீஸே அடிக்கக்கூடாதுன்றான். ஒரு ஆண் போலீஸ் போய் கை நீட்டு அடிச்சதுன்னா என்ன அதை பார்த்து அந்த முகத்தை பார்த்தீங்களா, என்ன கொடூரமா என்ன பாவம் செஞ்சாங்க. ஒரு சாதாரண ஒரு தறி நெசவாளியோட மனைவி அந்த அம்மா. உண்மைதான். இப்ப அதாவது இன்னைக்கு நடக்கிறது பார்த்த ரத்தம் குதிச்சது, இன்னும் குதிப்பு அடங்கலன்னு சொல்றேன். உண்மையிலே சார், அது வரவேற்க தகுந்த விஷயம் தான். நேத்து துடிச்சிட்டு இருக்கேன். இதுல உங்களை வந்து கேட்கறதுக்கான கேள்விகள் ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த துறையில ஒரு 36 ஆண்டுகள் 39 வருஷம் நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க. 39 ஆண்டுகள் பணியாற்றினாலும் இன்னைக்கு நடக்கிற தவறுகளுக்கு அடிப்படை காரணியம் காவல்துறை தான். அப்படிலாம் கிடையாது. இப்போ நானே 2-3 இடத்துல வந்து அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் இன்னைக்கு இது சொல்றேன். இப்ப நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, இவர் செஞ்சு தவறு, எனக்கு ரத்தம் கொதிக்குது, நான் வந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு சிலது. இப்போ ஒருவேளை அந்த பிள்ளை, அந்த அம்மாவுடைய மகனோ, அந்த அம்மாவுடைய தம்பியோ, அல்லது அந்த அம்மாவுடைய கணவரோ ஒரு இருந்தாங்க, சுற்றுச்சூழல்கள் இருந்தாங்கன்னா, இந்த காவல்துறைக்கு நாம் பதிலடி கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு செய்யும்பொழுது அது ஒரு தவறான சிந்தனையா போயிடுது. அப்ப தவறான சிந்தனையா போகும்போது அந்த தவறு செய்வதற்கு அடிப்படை காரணி காவல்துறை தானே. இல்ல இது அதாவது எங்கேயாவது ஸ்ட்ரே 1 or 2 இன்சிடென்ட் இப்படி நடக்க முடியாது. ஒட்டுமொத்தமா வந்து காவல்துறை செயல்படவில்லை என்றால் இந்த நாட்டில் எதுவுமே செயல்பட முடியாது சார். அது கரெக்ட், நான் 100% ஒத்துக்கிறேன். பாதிக்கப்பட்ட பெண்ணோட உறவினர்கள் ஏதாவது சட்டத்தை கையில் எடுத்தால் பாருங்க, நான் கேட்கிறேன். இல்ல காவல்துறை என்பது இந்த ஊரை வந்து பாதுகாக்கிற ஒரு காவல் தெய்வம், அப்படி ஒத்துக்கலாம், அது மாற்று கருத்து. அந்த காவல் தெய்வங்களே வேலிய பயிர மேயிற சூழல் தான் இங்க இருந்து. வேலிய பயிரமே, அதாவது நான் சொல்லிட்டேன், எல்லா காவல்துறையும் கிடையாது, 1000-ல் ஒருவர். இவர் 1000-ல் ஒருவர் போல எல்லா போலீஸ்காரனும் பொம்பளை போட்டு அடிக்கிறாங்க. இல்லை சார், இப்போ ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு வரியா இல்லையா என்று கேட்கறதும் காவல்துறை தான். இந்த குடியை நிறுத்துறதுக்கு போராடுற பெண்களை அடிக்கிறதும் காவல்துறை தான். குடி அது கடைக்கு பாதுகாப்பு தரதும் காவல்துறை தான். அதை சொல்லுங்க நீங்க. அதுக்கு என்ன பண்ணோம் அதை நான் சொல்ல வரேன். இப்போ நம்மளை சுத்தி இந்தியா பூரா மதுக்கடை இல்லாத ஊர் எது? பாண்டிச்சேரி இல்லையா, ஆந்திரா இல்லையா, கர்நாடகா, கேரளாவில் இல்லையா? கேளுங்க, நீங்க மதுக்கடைகளை மூடுங்க, மூடினா அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா ஆகும்? கள்ளச்சாராயம் தமிழகம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடி ஏகப்பட்ட கொலைகள், ஏற்கனவே கூலி போட வச்சு கொலைகளும் கொள்ளைகளும். காமராஜர் ஆண்ட பொழுது மக்கள் தொகை என்ன? இதெல்லாம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து இப்ப நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இது இப்ப நடக்குது, ஆனா அப்படியே கண்ட்ரோல் இருக்கு. இதை விட பல மடங்கு பெருத்து போயிடும். கள்ளச்சாராயம் இருந்துன்னா இப்போ பாருங்க, இப்போ வந்து இந்த மதுக்கு பிராந்தி ஒயின் ஷாப்பால சாவுகள் கம்மி. அதாவது பூரண மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் நிச்சயமாக இந்தியாவில் கொண்டு வாங்க. தமிழ்நாடு ஊர்கள் பிள்ளைகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எப்படி அதாவது விற்கிறான். அதாவது இந்தியா பூரா எந்த நாட்டுல எந்த இடத்துல இல்ல
இப்ப பிஜேபி சார் அப்படியே திருப்பி எந்த நாட்டுல ஊழல் இல்ல, எந்த நாட்டுல தப்பு இல்ல, எந்த நாட்டுல கற்பனை இல்ல, எந்த நாட்டுல கற்பனை இல்ல, எந்த நாட்டுல வன்முறை இல்ல, இப்படியே சொல்லிருந்தா எல்லா இடத்துலயும் வந்து மதுக்கடைகள் இருக்கு. மதுக்கடைகள் வந்து மூடணும்னா நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாடு போலீஸ் மேல இந்தியால வெளிநாட்டு காவல்துறைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஸ்காட்லாண்டை விட தாண்டோம் நம்ம அது அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோமே தவிர என்ன தமிழ்நாடு அதை விட இன்னைக்கு ஒரு நீங்க அதுதான் ஏன் ஒட்டுமொத்த காவல்துறை இழுக்கிறீங்க? யாரோ ஒரு பாண்டியராஜன் செய்ததை ஒட்டுமொத்த காவல்துறையை குற்றச்சாட்டு சொல்றீங்க. எல்லா அரசியல்வாதிகள் எல்லாம் பரம யோக்கியர்களா? மத்த இலாக்கால பரம யோக்கியர்களா? நம்ம தான் பரம யோக்கியர்களா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரூபத்துல எல்லாருமே திருட இல்ல, அரசியல்வாதிகள் திருடன்றதுனால காவல்துறை நாங்களும் திருட அது ஒருத்தன் திருட இருக்கத்தான் செய்வான். நாட்டுல வந்து யாரும் பரம யோக்கியர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தன் மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி பிடிச்சு ஒரு பாண்டியராஜன் செய்ததால் ஒட்டுமொத்த காவல்துறை குறை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இல்ல, நாங்க காவல்துறை நம்பி தான் நாங்க பெண்கள் நாங்க நைட் 11 மணிக்கு வெளியில ஓடுறோம். காவல்துறை நம்பி தான் நாங்க இருக்கோம். தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிட்டா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலிருந்து இந்த மது, மங்கை, மயக்கம் என்பது மனிதன் உடலில மனிதனோட ஊறிய ஒன்று. அது யாராலையும் தேவரோட முடியாது. தேவரோட அதாவது இப்ப ஒரு பையன் வந்து பையன் மாட்டிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போறான். கல்லு கடை இங்க இருக்குது. அவன் வந்து கையில காசு வச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்கூல் பொண்ணு சார் கோயம்புத்தூர்ல குடிச்சிட்டு தள்ளாடுறத நம்ம டிவில பார்த்தோம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன், காலேஜுக்கு போற பையன் சாராய கடை எதிரில இருந்தா குடிச்சிட்டு அப்படியே காலேஜுக்கு போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், கிடைப்பதே அறுதி பண்ணுங்கள். ஏன் கிடைக்கிற மாதிரி ஈஸியா அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றீங்க நீங்க? தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது நிச்சயமாக வேண்டும் சார். இப்ப பாண்டிச்சேரியில கடை மூடியாச்சு. இப்போ ஒரு 3000 கடை மூட சொல்லி சுப்ரீம் கோர்ட் பாண்டிச்சேரியில ஒரு நிமிஷம் சார், பாண்டிச்சேரியில முதலமைச்சர் சொன்னாரு. அவர் சொன்னாரு என்ன கேட்டா, எங்க வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாங்க வந்து எங்களுக்கு வந்து பூர்ண மதுவிலக்கு என்பது எங்களுக்கு சாத்தியம் இல்லை. ஆனா தமிழகத்துல நாங்க அப்படி பேச முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்பது தலை நிமிர்ந்து நிக்கிறது உலக அளவில். நிச்சயமாக நிச்சயமாக நம்மளுடைய கலாச்சாரம் வடநாட்டிலே வந்து ஹிந்தியை ஹிந்தி படிச்ச வந்து தமிழ் மொத்தம் 450 பேர் இருக்கலாம். அதுல 300 பேர் வடநாட்டுக்காரன் பாஸ் பண்ணார். சார் நான் உங்களுக்கு முடிச்சிடறேன். அதாவது டாக்டர் பூங்கொழி அவங்க பேசும்போது, முன்னுரையில் பேசும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, ஸ்திரத்தன்மையே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை நான் வந்து இவங்களோட வந்து பயணிப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறாரு எம்எல்ஏ கனகராஜ். ரெண்டாவது, எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவிடுறாரு. என்ன, எனக்கு தெரியாது இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இதை போடுறாங்க, இந்த கடையை போடுறாங்க அப்படிங்கிறதையும் பதிவிடுறாரு. அதாவது எம்எல்ஏக்கு தெரியலை, எம்எல்ஏக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்போது ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் இந்த ஒரு இதை தவிர மொத்தமாகவே எல்லா இதத்துக்குமே இப்போ மக்களே தான் போராடிக்கிறாங்க அவங்களுக்காக. நீங்கள் பொதுவாக எல்லா இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா அதில் இதுவும் சேர்ந்து வருது. இந்த டாஸ்மாகை எதிர்த்து போராட்டம் வந்து இப்போ நடக்கலை. இது வந்து அங்கொன்று இங்குமா ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்தே நடந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பெரிய போராட்டமா ஆரம்பிச்சு அப்புறம் திருப்பி அடக்குமுறை எல்லாம் போச்சு. இல்ல இப்போ அந்த கடைகள்லாம் திறந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி சொல்லல. இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட. இங்க வந்து இந்த சாராய பிரச்சனையில ரொம்ப மோசமான விஷயம் வந்து இந்த கவர்மெண்ட் சாராயம் விற்கிறது தான். இது வந்து எந்த ஊர்லயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உலக நாடுகள்லயே எங்கேயும் வழக்கத்துல இருக்கா? எல்லா ஊர்லயும் அரசாங்கம் தான் கிடையாது. இவங்க முடிச்சிட்டேன் சார், இவங்க முடிச்சிட்டேன், சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஒரு
மோசமான விஷயம். அதாவது கவர்மெண்ட் வந்து சாராய சாராயம் கடை நடக்கிறது காலேஜஸ் வந்து தனியா நடத்துறாங்க. இது வந்து காமனா சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ Government அரசாங்கம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை அம்மா குறை சொல்லணும். ஒட்டுமொத்த அரசாங்கங்கள் தான் இல்ல ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நான் குறை சொல்ல வரல. பேசிக்கா வந்து சாராயம் வந்து அரசாங்கம் விற்க கூடாது. அதை ஒரு டார்கெட் வச்சு விற்கவே கூடாது. தீபாவளிக்கு இவ்வளவு விற்கணும், ஏதோ புது படம் ரிலீஸ் மாதிரி தீபாவளிக்கு இவ்வளவு. இதுல நமக்கு ஊடகங்கள்ல பரவலா வந்தது அப்படி டார்கெட் பண்ணாம விக்கலான்றீங்க. டார்கெட் பண்ணியும் விற்க கூடாதுன்னு சொல்றேன், கவர்மெண்டே விற்க கூடாதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த பூரண மது விலக்குங்கிற விஷயம் வந்து பிராக்டிக்கலா சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்காக எப்பவுமே இந்த சாக்கு திருப்பி சொல்றாங்க, பூரண மது விலக்கு கொண்டு வந்தா கள்ளச்சாராயம் நிறைய இருக்கும், கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, கண்ணு கெட்டு போயிடும். அந்த சாக்கு வந்து திருப்பி எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஒரு கள்ளச்சாராயம் விற்பாங்கன்னா அது அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் வந்து அதை சாக்கா சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி தான் எங்களால் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா நடத்த முடியாது, அதனால ப்ரைவேட் நடத்தட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது கவர்மெண்ட்டே வந்து தன்னோட கையாளாகத்தனத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கையாளாகத்தன்மை சொல்கிறீங்க. இல்லை நான் பொதுவாக வந்து இன்னைக்கு கான்டெக்ட்ல எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவி வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்ல யாரு இப்போ நம்ம பார்த்து 2 சீஃப் மினிஸ்டர் மாறி இருக்காங்க. இப்போ அந்த ஒரு எலெக்ஷன் நின்று போச்சு பண பிரச்சனையில். ஏற்கனவே கட்சி சின்னம் வேற முடக்கியிருக்காங்க. ரெண்டாவது இன்றைய நம்ம அரசியலில் இன்னொரு பெரிய ஆளுமை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரும் வந்து உடல்நல குறைவு காரணமாக அவரும் ஆக்டிவாக இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ தான் முதல் முறையாக தன்னந்தனியாக கலைஞர் இது இல்லாமல் தேர்தல் சந்திக்கிறாரு. ஏற்கனவே வந்து இன்னைக்கு கூட தமிழிசை சொல்லியிருக்காங்க, இந்த ஐடி விஷயம் பெருசானா கவர்மெண்ட்டுக்கு கவுளும் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இவங்க ஆருடம் சொன்ன மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது, இப்போ இது கவர்மெண்ட்டை கவுக்கு போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி. இதனால சீஃப் மினிஸ்டர் வந்து எதுக்குமே ஒரு பொறுப்பாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து. இதனால மொத்தத்தில் வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, யார்கிட்ட போய் எதை கேட்கறது, நம்மளே தான் எல்லாத்துக்கும் போராடணும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த அளவில் சொல்ல வந்தேன். அதுதான் நீங்கள் அப்படி சொல்ல வந்தேன். அதனால எல்லாம் ஜல்லிக்கட்டுனால நாமளே போராட்டம் வந்து சார் ஒரு யதார்த்தமான சொல்றாங்க. ஒரு பொதுமக்களோட பார்வையில நான் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் செயல்படலைன்னு சொல்றாங்க. பொழுதுனைக்கும் அந்த பிஜேபி காரங்க சொல்றாப்புல லாவணி பாட முடியுமா? அவருக்கு முதலமைச்சருங்கிற கடமையா அருமையா பதில்கள் பேசாம பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்க பாருங்க, நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. ரெண்டாவது டெல்லியில போராட விவசாயிகளுக்கு சார் அது என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லுங்க. என்ன பண்ணல அவரு? நிர்வாகம் சிறப்பா நடக்குது சார். விவசாயிகள் அம்மனமா ஓடுறாங்க. யார் காரணம்? அது யார் காரணம்? அது தமிழக அரசு தலைப்பணியினு சார். தமிழக பணம் 70000 கோடி கேட்டதுக்கு மத்திய அரசு 70000 கோடி கேட்டாங்க. தமிழக அரசு சார்பில் தமிழ்நாட்டில இருந்து விவசாயிகள் வந்து அதெல்லாம் தெரியும். 29 நாளா போராடிட்டு இருக்காங்க. அங்க வந்து அம்மனமா ஓடுறாங்க. அம்மனமா யாருக்கு தமிழக அரசு 70000 கோடி கேட்டா தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதுக்கு ஒரு 2000 கோடி கொடுக்குறீங்க. கர்நாடகாவுக்கு வந்து 25,000 கோடி 15,000 கோடி கொடுக்குறேன். ஆந்திரா கொடுக்குறேன். தமிழ் you are treating Tamilnadu as a step mother. You are not at all giving proper respect to Tamil Nadu people. இப்போ நீங்க you want to eliminate Tamilians. You want to kill Tamilians. You want to massacre Tamilians. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில இருந்து உங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. நாங்கள் பெண்களாக இருக்கிறோம். எங்களுக்கான பிரச்சனைகள் இங்க அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கான பிரச்சனைகளை நாங்களே கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஒரு இடத்துல வந்து இங்க வந்து நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு முதல்வர் எடுக்க வேண்டிய பொறுப்புகளை இவர் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பொறுப்பு எடுக்கல அப்படின்னு கேட்குறீங்க. நான் சிம்பிளாவே கேட்கிறேன், மக்கள் இந்த டாஸ்மார்க் கூட எடுங்க, சிம்பிளாவே கேட்கிறேன். எல்லாரும் போய் உட்கார்ந்தாங்க. தமிழக முதல்வர் என்ற முறையில டெல்லியில அங்க போராடிட்டு இருக்கிறவரும் கூட நேரு உட்காரணுமா இல்லையா? அல்லது அதன் சார்பில் பிரதமரை போய் சந்திக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் டெப்டி ஸ்பீக்கர் போயிருக்காரு. தமிழக மந்திரிகள் 4-5 பேர் போயிருக்காங்க. எம்பி கேளுங்க. ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் வந்து போயிட்டு ஓட்டு கேட்பாங்க. அது வந்து வேற விஷயம். என்ன வேற விஷயம்? மொத்தம் வந்து அதிமுக எம்பிகள் அனைவருமே பிரைம் மினிஸ்டர் பண்றாங்க. அவங்க யார கேக்குறாங்களா? அவங்க காது கொடுத்து கேக்குறாங்களா? தமிழர்களை மதிக்கிறாங்களா? வடநாட்டில இருந்து கொண்டாந்து ஹிந்தி பரீட்சை தமிழ் பரீட்சை 440 சீட்ல 300 பேர் ஹரியானா காரணம் பீகார் காரணம் பாஸ் பண்ணிட்டு போறான். தமிழ் படிச்ச தமிழன்
தமிழில் பாஸ் பண்ண முடியாம ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் நடக்குது. யார் அது கட்டுப்பாடு? தமிழ்நாட்டு அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பண்ண போறீங்க? வடநாட்டு மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. நாங்க குறை சொல்ல சார், நாங்க குறை சொல்ல. மகேந்திர சிங் டெக்காயித்து, குறை சொல்ல. மகேந்திர டெக்காயித்துன்னு ஒருத்தன் 5 லட்சம் பேர் திரட்டி டெல்லியில பெரிய போராட்டம் நடத்தினார் 83ல. அப்ப ராஜீவ் காந்தி அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து நேரடியாக கேட்டு அப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. அது தொடர்ச்சி நடந்தது. அதே மாதிரி ஐயா கண்ணுங்கிறது ஒரு அற்புதமான போராட்டவாதியா தமிழ் விவசாயம் என்ன நடக்குது? விவசாயம் தமிழ்ல அழிஞ்சு போச்சு. இப்ப 12 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை வேலை பார்க்கறாங்க. சரி, நீங்க சொன்னீங்க, நீங்க கேட்டீங்க தமிழக அரசு என்ன செய்யல, தமிழக அரசு நீங்க எல்லாம் குறை சொல்றீங்க, நீங்க எல்லாம் குறை சொல்றீங்க, கட்சிக்காரங்க குறை சொல்றீங்க, பூங்கோழி குறை சொல்றாங்க, இந்திரா காந்தி குறை சொல்றாங்க. இந்திரா காந்தி, பூங்கோழி, இங்க இருக்கிற அரசியல் கட்சியில விடுங்க. தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேசிய மனித உரிமை ஆணையம். ஆமா, இப்ப அவங்களையும் குறைன்னு சொல்றீங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சு இது பார்த்துட்டு தான் சொல்றேன். அது அவருடைய கடமையை செய்யுது. நோட்டீஸ் அனுப்பினது கடமை, பதில் கொடுக்க வேண்டியது இவங்க கடமை. இல்ல சார், கடமை என்று நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது சார். எந்த இன்சிடென்ட் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, தமிழ் இந்தியாவில் இந்த மாதிரி எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை எதுக்கு இருக்குது? உடனே பார்க்கும், தொலைக்காட்சியில் பார்க்கணும், அதில் பேப்பரில் பார்க்கும், ஒரு நோட்டீஸை அடிச்சு விடுவாங்க. அது திருப்பி பதில் அனுப்புவான். பதில் அனுப்பிச்சு விசாரணை பண்ணிட்டு அப்படியே மூடிடுவாங்க. அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல சார், போராட்டம் அவங்க வேலையும் குறை சொல்லிட்டீங்க. அவன் என்ன பண்ண முடியும்? நீங்க பதில் அனுப்பிடுவாங்க. என்ன செய்வீங்க நீங்க வந்து இப்ப சட்ட பிரகாரம் அப்ப பதில் என்ன பண்ணுவாங்க? அந்த பாண்டியராஜ் மேல் நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி இந்த நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன நடவடிக்கை? அது 39 ஆண்டுகள் அனுபவம் உள்ள நீங்க, நான் சொல்லட்டுமா என்ன மாதிரி? அது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய வேலை, அந்த டிஜிபியினுடைய வேலை. அவங்க விசாரணை பண்ணி அது எப்படி நடவடிக்கை எடுக்கலான்னு அவங்க ஆலோசனை பண்ணி நாம் போய் சொல்ல முடியாது. அரசாங்கமும் நம்ம காவல்துறை தலைவரும் சேர்ந்து, ஹோம் செக்ரட்டரிலாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இந்த மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்கிறார்கள். எந்த நண்பன் அளவுக்கு பழகுற அளவுக்கு இருக்காங்க அவங்க. கொம்ப தூக்கிட்டு இல்ல சார், போராட்டம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை சார். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்க நடுவோட்டுக்கு வரோம். அதுக்காக நீங்க வந்து கை ஒரு நிமிஷம் இல்ல சார், கை நீட்ட உரிமை என்பது எந்த துறை சேர்ந்தாலும் கிடையாது. அந்த காவல்துறைக்கு மட்டும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்து தவறா பயன்படுத்துற இல்ல அப்படி இருக்கும் பொழுது இல்ல இவர் வந்து நீங்க ஒரு நிமிஷம் சார், இவர் வந்து நாளைக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ இல்ல வந்து டீப்ரமோட் பண்ணியோ பண்றது பிரயோஜனம் இல்ல. நான் மறுபடியும் கிடையாது. அவர் சஸ்பெண்ட் பண்ணலாம் தாராளமா நீங்க. அவர் பதில் ஏன்னா அது வந்து எப்பவுமே எடுத்து எனக்கு பண்ண முடியாது. இலாக்கா பூர்வமான விசாரணை நடைபெறும். இலாக்கா விசாரணை நடந்த சாட்சிகளை விசாரிப்பார்கள். சாட்சிகள் விசாரணை கை நீட்டக்கூடாது சார். பெண்களை கை நீட்டுறது யாருக்கு உரிமை கிடையாது. பொதுமக்களை கை நீட்டாலே சார் வெளியில வந்து நான் சத்தம் போடுறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழகம் செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நாங்கள் நிச்சயமாக வந்து அதாவது எல்லாத்தையும் வந்து மூட போகிறோம், கடைகளை மூட போகிறோம், மதுவிலக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பெண்கள் அமைப்பு எந்த மாதிரியான ஒரு போராட்ட வடிவங்களை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? கொடுக்குது இல்ல பூர்ண மதுவிலக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுவோம். நாங்க எதுக்கு வேற எந்த போராட்டத்துக்கும் இல்லையே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மதுக்கடை வந்து நீங்க மூடணும்னு சொல்லிட்டு திறந்திருக்க கடையெல்லாம் போயிட்டு நல்லா அடிச்சு நொறுக்கிருக்காங்க. சோ மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து வேணான்னு சொல்லும்போது நீங்க வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வருமானத்துக்காக திணிக்க கூடாது. அதனாலதான் போராடுறாங்க. இப்ப நீங்க பூர்ண மதுரை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு போராட்டங்கள்? எங்களுடைய பையனோ எங்களுடைய கணவரோ எங்களுடைய சகோதரரோ குடிச்சிட்டு குடும்பத்தை அழிக்கும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம இந்த எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறை வந்து சார் சொன்ன மாதிரி அடிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்க எதிர்ப்போம். ஒரு பெண்கள் வந்து வரும்பொழுது பெண்கள் தான் மெயினா போராடுவாங்க. பாதிக்கப்பட்ட ஆண்களை விட பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு குடும்பம் வந்து அழியும் பொழுது பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்கள் வந்து குடிச்சு அவங்க உடல்நிலை கெடுத்துக்கிறாங்களே தவிர குடும்பத்தை அழிச்சிட்டு பார்க்கறது பெண்கள் தான். நாங்க சும்மா இருக்கவே மாட்டோம். நாங்க அதனால நாங்க ரோட்டுக்கு வர எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நாங்க வந்து போராடுறோம் சார். உங்களுக்கு வந்து அனுமதி வாங்க நாங்க போராடுறோம். நீங்க என்ன பண்ணலாம்? எங்களை கைது பண்ணிட்டு ஒரு திருமண மண்டபத்திலேயோ இல்ல ஒரு சமூக கூடத்துல கொண்டு வைக்கலாம். மாலையில நீங்க சாயந்தரத்துல எல்லாத்தையும் அட்ரஸை வாங்கிட்டு பேரெல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து வெளியில ரிலீஸ் பண்ணணும். அதுதானே முறை. இல்ல நீங்க என்ன பண்ண, கைது பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணும். கை நீட்டுற உரிமை வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. எதுக்காக நீங்க கை நீட்டு அடிக்கிறீங்க? எங்களுக்கு மதுக்கடை வேணாம், நாங்க போராடுறோம், எங்களுக்கு உரிமைக்காக போராடுறோம். அதுக்காக நீங்க அடிச்சிருவீங்களா? நீங்க அது அந்த கொடுமையான ஓட விரட்டிருக்காங்க சார். எல்லா போலீஸ் தலைவரைக்கும் ஓடி போய் விரட்டுறாங்க. சும்மா நிக்கிறாரு ஒரு லுங்கி கட்டி ஒரு ஆள் நிக்கிறா போட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குது தமிழகத்துல? பூங்கொழி, அதாவது நீங்க என்ன ஒரு விஷயத்த நீங்க ஸ்திரத்தன்மை, நம்பகத்தன்மை இதெல்லாம் வந்து பட்டியலிட்டு வந்தீங்க. எந்த தன்மையும் இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டோம். அதுதான் வந்து இன்றைக்கு அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற இது வந்து மூடுறது அப்படின்ட்டு. ஆனால் கூட சாலை ஓரத்தில் மூடிட்டு ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
இதை வந்து வேற மாதிரியா எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பூர்ண மதுவிலக்கு வந்து எடுத்த எடுப்புலே கொண்டு ஏன்னா வரது வந்து நீங்களே ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க, என்னன்னா நிச்சயமா வந்து கொண்டு வர முடியாது. அது கொஞ்சம் இல்ல சார், உட்டோப்பியன் சிறு ட்ரீம் கொண்டு தான். வரலாம், தப்பு இல்ல. உட்டோப்பியன் ட்ரீம் தான். ஏன்னா குடிக்கிறவங்களே வந்து குடிக்க அடிமையாறவங்க இருக்காங்க. அப்புறம் இப்ப சமீப காலமா அந்த ஊடகங்கள்ல வந்து மது பிரியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இது வேற இருக்காங்க. இப்பதான் சங்கம் வேற இருக்கும். அவர் மருத்துவர் ராமதாஸ் கூட கடுமையா கண்டனம் தெரிவிச்சாரு. இந்த ஊடகங்கள் வந்து இந்த மது பிரியர்கள் இவங்களுக்கு புதுசா ஒரு பேர் கொடுத்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊடகக்காரங்களே வீக்கெண்ட் பார்ட்டிஸ் போறாங்க. அதனாலதான் வந்து இவங்க இந்த பெரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இந்த அண்ணா சாலை ஓரமா இருந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாரை க்ளோஸ் பண்ணதுக்கு இப்ப ரீசெண்டா இந்த ஆர்டருக்கு அப்புறம். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பூர்ண மதுவிலக்கு வந்து குடி வந்து எப்ப ஆபத்தாகுதுன்னா அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறி நம்ம குடிச்சு அதனால நமக்கும் அடுத்தவங்களுக்கும் அது தொந்தரவாகிறப்ப பாதிப்பாகுது. முதல் விஷயம் இதுல. ரெண்டாவது இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, இப்ப தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா குடிப்பழக்கம் ஆல்கஹாலிசம் வந்து ஒரு எபிடமிக் மாதிரி பரவி இருக்கு. இந்த பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட்டே இதை நடத்துறதுனாலையும் அது எல்லா இடத்துலையும் சுலபமா கிடைக்கிறனாலையும் இப்போ இந்த பூர்ண மதுவிலக்கு வந்து ஒரேடியா கொண்டு வந்தோம்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த பரவி இருக்கிறது இந்த 2 செக்டர் குரூப் இருக்காங்க. இதுல ஒருத்தர் வந்து இவங்க அதீதமா அதுல ஈடுபடுறாங்கங்கிறதுக்காக இவங்களுக்கும் அதை மறுக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமான்னு தெரியல எனக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த குடிச்சு அதுக்கு பழக்கமாக இருக்கவங்களுக்கு என்ன மறுவாழ்வு திட்டம் நம்ம வச்சிருக்கோம். அதற்கான டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கா? இதுக்கெல்லாம் நேஷனல் பாலிசி இருக்கு. இத்தனை இருக்கணும், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாங்க. ஒரு சிறிய இடைவேளை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள். மக்கள் மேடை தொடர்கிறது. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற கருப்பொருள், டாஸ்மாக் கடையை மூடக்கோரிய பெண்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறை. இதை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கும். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் டாக்டர் பூங்குழலி, இந்திரா காந்தி, திரு பால தண்டாயுதபாணி அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். ஒரு கேள்வி சார். திருப்பூர் ஷாமலாபுரம், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை, கரூர் அரவக்குறிச்சி, புதுக்கோட்டை ஆலங்குடி, இன்னும் சொல்லப்படாத கிராமங்கள், இன்னும் தொடர்கின்ற கிராமங்கள். இந்த கிராமங்களில் எல்லா இடத்துலையும் வந்து போராடுவதற்கும் இன்னும் நாளைக்கும் போராட தயாராக இருக்கின்றவர்களுக்கும் இந்த தாக்குதல் என்பது எப்படிப்பட்ட வினையை ஏற்படுத்தும் அப்படின்றீங்க? நிச்சயமாக பெண்களிடையே, ஈவன் ஆண்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். அருவருப்பு ஏற்படுத்தி விட்டது. என்னை போல காவல்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு ஆத்திரமும் அதிருப்தியும் வெறுப்பும் இருக்கும் பொழுது எனது கருத்துக்களை எப்படி வெளியிடுவது என்ற நேரத்திலிருந்து கொய்த்து கொண்டு பொழுது ராஜி நன்றி தெரிவித்துக்கிறேன். இப்போ நான் சொன்ன கருத்து தான் இது. இதை வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து இதற்கு எதிராக போராடுற இளைஞர்களும் அல்லது இளம் பெண்களையும் போராடினாங்கன்னா அவங்கள வந்து தடியடி பண்ணவே மாட்டாங்க. தடியடி நடத்தாம அப்படி பண்ணவே மாட்டாங்க. இதில் தடியடி நடத்தக்கூடிய அவசியமே கிடையாது. அமைதியான முறையில் அந்த கடையை அங்கே வைக்காதான்னு கேட்குறாங்க அந்த மக்கள். பைத்தியகாரத்தனமா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இந்த போராட்டம்லாம் இதுக்கு இதுவாக வந்து போராடுகின்ற, தன்னெழுச்சியோடு போராடுகின்ற, நாளைக்கு மாணவர் அமைப்போ இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வந்தாங்கன்னா, இல்லை நான் வந்து என்கிட்ட ரைட்ஸ் இருக்குதுங்க, சட்டம் ஒழுங்கு உனக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, ஆனால் நல்லதுக்காகத்தான் போராடுறீங்க நீங்க, அதனால கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ போராட்டம் இல்லை எல்லா இடத்துலையும் அதிகாரி பண்ணுறது இல்லை, எல்லா இடத்துலையும் அடிக்கிறது இல்லை. இப்போ நடக்கலையா? இப்போ சமீபத்தில் இப்போ சென்னையில் எத்தனை நடந்துட்டு இருக்கு? அமைதியான முறையில் அவங்க அலோவ் பண்ணி நடக்கிறவங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வேண்டி அவங்க வென்டிலேட் தர் கிரீவன்சஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, நம்ம போகிறோம், இந்த கொடுத்த முடிஞ்சு போச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ண 1 ஹவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். காவல்துறைக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த சாமலாபுரத்தை போல் 1-2 இன்சிடென்ட் தான் தவிர்க்க முடியாத வந்துச்சு ஒழிய பெரும்பாலான இடங்களில் தமிழ்நாட்டில் அமைதியான நடந்தது. ஈவன் இந்த ஜல்லிக்கட்டில் கூட மயில் வாகனம் டிசி திருச்சி அருமையாக பண்ணார். சென்னையில் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
கடைசி நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல சில சமூக விரோதிகள் புல்லுருவிகள் பூந்தகால காலம் மதம் அடைந்தவுடைய அது வரைக்கும் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை வந்து காவல்துறை வந்து தன் வீட்டு பிள்ளைகளை போல தான் பயன்படுத்தினாங்க. பொதுவாக காவல்துறைக்கு என்பது லத்தி சார்ஜ் பண்ண துப்பாக்கி நடத்துறதோ அந்த காவல்துறை அதிகாரிக்கு பெருமை சேர்க்காது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். காவல்துறைக்கு ஒரு பார்வை இருக்குது. ஆமா, அதிகாரத்தோரணை, அதிகார வர்க்கம், ஆளுகின்ற வர்க்கம், இங்கே அடிமை வர்க்கம்னு ஒன்று இருக்கு. இந்த ஆளுமை வர்க்கத்திற்கு நீங்க கொடுக்குற பெரிய பெரிய சலுகைகள் அடிமை வர்க்கத்திற்கு, இந்த ஏழப்பட்ட பாவம் கிராமத்தில் இருக்கிற ஏழப்பட்ட பெண்கள், விவசாயிகள், இவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கறது இல்லையா சார்? நீங்க அதெல்லாம் தவறான இல்ல, தவறான கருத்துக்கு இது உதாரணம் சார். அதுதான் ஒண்ணுதான் சொல்றேன். அரசியல் கட்சிகள் இது மாதிரி போராட்டம் நடத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்திலே போயிட்டு சார் வணக்கம் சார், சார் இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார், இப்படி தான் சார், இப்படி தான் அவங்களுடைய டயலாக் இருக்கும். அவங்களுடைய டயலாக் வந்து இப்படி தான் இருக்கும். போராட்டங்கள்லாம் நாங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கிறோம், நீங்களும் சந்திச்சிருக்கீங்க. இருக்கட்டும் சார், பார்த்துக்கிறேன் சார், இப்படி சார், அப்படி சார்னுவாங்க. ஒரு வார்த்தையை இப்போ இந்த பெண்கள் வந்து போராடும் போது அதான் நான் சொல்லிட்டேனே, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில், அதாவது கண்டனத்துக்குரிய ஒரு செயலை அந்த மனிதர் செய்திருக்காரு, அது யாரும் மன்னிக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடக்காத ஊரா? எல்லா ஊரும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அத்தனை போராட்டங்களையும் காவல்துறை மிக சாதுரியமாக ஒண்ணு சொல்ற மாதிரி ஆளுமை நிறைந்தவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா அவங்களுடைய பதவி ஏன்னா அரசாங்கத்தின் கீழ அப்படின்னு கிடையாது. இல்ல இல்ல, நீங்க வந்து நிச்சயமாக இருமுகம் கொண்டு தான் நீங்க நடந்துக்கிறீங்க. சாரி சார், ஆளுமை கொண்டவர்களுக்கு ஒரு அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க, நடத்துறாங்கன்னா இப்ப அவங்களை போய் குச்சி போட்டு அடிக்கணுமா? அவசியம் இல்லையே. அவங்களுடைய கட்சி அப்ப சாதாரண பெண்கள், ஏழை பெண்கள் கை நீட்டி அடிச்சிருவாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் தான சொல்றேன். இல்ல இல்ல, பொதுவாவே சொல்றேன். பொதுவாவே வந்து பெண்கள் வந்து நீங்க நடத்துற முறையை வந்து சில ஸ்டேஷன்ல சார் நடத்துற முறையே சரி கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு திருப்பூர் மாவட்டம் இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க. நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் அவர்கள் சார்பில் நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் போது காவல்துறை வேடிக்கை பல இடங்களில் வேடிக்கை பார்த்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. தர்மபுரி பஸ் எரிப்பே ஒரு முழுமையான ஆதாரம் சொல்லலாம். இன்னும் பல இடங்களை வந்து நம்ம பட்டியலிட முடியும். ஆனால் ஒரு சாதாரண பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராடும் பொழுது மிக கேவலமான முறையில் பேசுகிறது, கேவலமான முறை குறிப்பாக பெண்களை வந்து போராடும் போது அவங்களை கேவலமான முறை இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி சொல்லலாம். தருமபுரியில் பஸ் எரிப்பில் கூட திடீர்னு மறியல் பண்ணி பண்றாங்க. காவல்துறை போறதுக்குள்ள நெருப்பு வச்சிடுறாங்க. அதாவது காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்கல, காவல்துறை போறதுக்குள்ள எல்லாம் நடந்து போயிடுது. அன்னைக்கு பந்தோபஸ்து தருமபுரி பூரா பந்தோபஸ்து இருக்கு. திடீர்னு வந்து அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி எரிக்கிறான். தகவல் தெரிஞ்சு போறதுக்குள்ள பஸ் எரிஞ்சு போயிடுது. என்ன சார் இது? ஒரு காவல்துறை வேடிக்கை பார்க்கல. ஸ்காட்லாந்து போலீஸ் தவறான தகவல் சொல்ல வேண்டாம். பிரம்மா சொன்னா கூட, அதாவது காவல்துறை வேடிக்கை பார்க்காது, வேடிக்கை பார்க்க ஈன பிறவி அல்ல காவல்துறை. காவல்துறை வந்து மக்களின் உயிரையும் உடமையும் காப்பாத்துறதுதான். நீங்க மக்களை பாதுகாக்கின்ற காப்பாத்துகின்ற பொறுப்பு தான். ஆனா இங்க எந்த மக்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த தவறான கருத்து ஊடகம் மூலம் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழக காவல்துறை வந்து ஒரு தலை சிறந்த காவல்துறை. நேற்று சாவனாபுரத்தில் எதிர்கட்சியாளர் போட்டு அடிச்சுட்டா இருக்காங்க. காவல்துறை வந்து கூட்டிட்டு போன நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போன குற்றவாளியே பாதுகாக்க முடியல. சரி, குற்றவாளியை பாதுகாக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்திரத்தன்மை, இவங்க பூங்கொழி சொல்ற மாதிரி ஸ்திரத்தன்மையும் நம்பகத்தன்மையும் நம்ம யாருக்கிட்ட பெறுவது? சொல்றீங்க, நான் சொல்றேன் கேளுங்க. காவல்துறை கூட்டிட்டு போறான் கூலிப்படை. ஏற்கனவே படிக்கு படி கொலை பண்ணுறது கொலை கூட்டம் வந்து 10 பேர் வர்றான். இந்த மிளகாய் தூக்குறான், கண்ணை எரிய விடுறான். கேளுங்க, உடனே சுட்டுட்டான்னா போலீஸ்காரன் சுட்டுட்டான்பாங்க. போலீஸ்காரன் அந்த மேட்டர்ல போலீஸ்காரன் வந்து கேளுங்க, ரெண்டு போலீஸ்காரன் கரெக்டா பேசுவேன். 2 போலீஸ்காரன் 10 ரவுடிய வர்றான், பழிக்கு பழி கொலை பண்றான். போலீஸ்காரன் கண்ண போலீஸ்காரன் யாரு? நம்ம சமுதாயத்துல உங்கள வரது உங்க அண்ணன் தம்பி உங்க மாமா மச்சான் சார் எதுக்கு எடுத்தாலும் வந்து உடனே நம்ம அண்ணன் தம்பி தான் நம்மள கேவலமா பேசுவானா? நம்ம அண்ணன் தம்பி தான் பாருங்க,
2 காவலர்கள் வந்து கைதியை கொண்டுட்டு போறாங்க, 10-12 ரவுடிகள் வர்றான், மொளாப்படியை கண்ணில் போடுறான், அவர்களை வந்து தவிக்க விடுறான், பரிசோதனைக்கு கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டுல 1,00,000 போலீஸ், 800-900 போலீஸுக்கு ஒரு காவலர், வீட்டுக்கு வீடு ஒரு காவலர் போட்டு இருக்க முடியுமா? இல்ல இல்ல, காவல்துறை விரிவுபடுத்துங்க. காவல்துறை விரிவுபடுத்துறதுக்கு ஏது பணம் உங்கள்கிட்ட? அதுக்காக அப்படியே விட்டுருவீங்க. ஏற்கனவே 1,30,000 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்ல 62,000 கோடி அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் கொடுக்குறான். பாக்கி 70,000 கோடியை வச்சுட்டு மக்களுக்கு, புரியுதா? இதுல வச்சு இன்னும் மேலும் மேலும் போட்டு காவல்துறை கொண்டாந்து குமிச்சு போட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்திரா காந்தி அவர்கள், அதாவது இன்றைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. பல இடங்களில் வந்து போராட்ட வடிவங்களை வந்து ஒவ்வொரு விதமாக மாற்றிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் கடை மூடுவதற்கான போராட்டத்தை இன்னும் வேறு விதமாக எப்படியெல்லாம் அமைக்க போகிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ வந்து இந்த திருப்பூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக அந்த கடை மூடியிருக்கீங்களா சார்? உடனே பண்ணியாச்சு. அவங்க கன்சர்ன் 27 பேர். அதனால வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கடைகளும் வந்து நாங்க வந்து பெண்கள் அமைப்பு வந்து அமைதியா இருந்துருவோம், ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அப்படி அமைதியா இருந்துருப்போம். அமைதியா நிச்சயமா இருக்க மாட்டோம். பூரண மதுவிலக்கு வரும் வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எங்களுக்கு எந்த இடத்துலயும் சாராய கடை எங்களுக்கு தேவை கிடையாது. தமிழகம் வந்து அமைதியான நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பூங்காவாக இருக்க வேண்டும். நிச்சயமாக சாராயம் குடிப்பதையோ, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க குடிச்சிட்டு ரோட்டில் கடந்து எங்களை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி சாராயம் அடிச்சுட்டா அவங்களுக்கு தாய் யாரு, சகோதரி யாரு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு யாருன்னு கூட தெரியாமல் தகாத அந்த சாராயம் அடித்த உடனே தன்னை ஒரு ஹீரோவாக நம்ம நினச்சி கொண்டுக்கிட்டு பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்கள் வர்றதுக்கு பெண்கள் என்றைக்குமே வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம். நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம். நாங்கள் பூர்ண மதுவில எல்லா இடத்துலையும் இப்போ சண்டை போடுறோம், எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கரூர், திருச்சி எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதாவது இது வந்து உடலில் வந்து பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. சமூகத்துக்கான ஒரு அதிர்வை எப்படி, என்ன மாதிரியான மாற்றங்களை இதெல்லாம் கொண்டு வருது? முதல்ல பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உடல்நல பாதிப்புகள். உடல்நல பாதிப்பு ஆக ஆக வந்து நீங்கள் சமூகத்துக்கு ஒரு உபயோகமான ஒரு மனிதராக இருக்கிறத வந்து இது குறைக்குது. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 30 வயசு கீழான விதவைகள் அதிகம் பேர் விதவையானதுக்கு காரணம் கணவர்கள் மது சம்பந்தமான நோய்களால் இறந்து போனது தானே இப்போ லேட்டஸ்டாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஆஃப் ஒரு சமூகத்தோட ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜே வந்து அழிஞ்சு போகுது இந்த சாராயத்தினால. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஒரு சமூகத்தில். எப்படி முன்னே இந்த HIV எபிடமிக் வந்தப்போ ஒரு 30லேருந்து 40 வயதுக்குள்ளே நிறைய பேர் இறந்து போய் ஒரு சின்ன குழந்தைகளும் வயதானவர்களுமா ஆப்பிரிக்காவில் சில சமூகங்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதுவும் வந்து இந்த ஒரு 30-40 வயதுக்குள்ளே தான் இவங்க அதிகமாக மது அருந்துறாங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப் வந்து நமக்கு சொசைட்டி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து மொத்தமாக அழிஞ்சு போகுது நமக்கு, அவங்க உடல்நல பாதிப்புனால. அப்புறம் அடிக்கடி குடிக்கிறனால அதனால் ஆகிற பண விரயம். முதல்ல இவ்வளோ குடிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே குடிக்கிறாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்கிறாங்க, அப்புறம் காரணத்தோடு குடிக்கிறாங்க, காரணம் இல்லாமல் குடிக்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மதுக்கு அடிமையாகிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இதில் வந்து டபுள் விக்டிம். ஒன்று வந்து அவங்க ஏற்கனவே குடும்ப சுமையை சமைக்கிறாங்க, பண சுமை. அது தவிர இந்த ஆண்கள் வந்து குடும்பத்துக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இவங்களோட குடிக்கும் வந்து இந்த பெண்களே வந்து காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. சமூகத்தில் அதிகமாக வந்து இப்போ வன்முறைக்கும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதுக்கெல்லாம் கூட இந்த மது அருந்துதல் வந்து காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி அவங்க சொல்லும் பொழுது அவங்க தொடக்கத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தினாங்க, நீங்கள் கவனிச்சிருங்களா தெரியல. பெண்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பெண்களே வந்து குடிக்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய நண்பர் ஒரு பள்ளியில் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை வந்து பேக்கில் வந்து பீர் பாட்டிலோடு வந்து இருந்தாங்க. அவர் வாத்தியார், அவரே வந்து நேரடி அந்த பிள்ளைங்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து வான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரியான சூழல்கள் பெண்கள் மத்தியிலும் வந்து பரவலாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு ஸ்டைலாக வந்துருச்சு, ஒரு ஸ்டைலாக வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து எப்படி போக்கணும்னு நினைக்கிறீங்க? அவைலபிலிட்டியும் இந்த சட்ட பிரகாரமா வந்து இத்தனை வயசுக்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இவ்வளோ வந்து
அப்படிப்பட்ட பசங்களை வந்து காவல்துறைகளோ அல்லது வாத்தியங்களோ அடிச்சாங்கன்னா உடனே வந்து எங்களை அடிக்கிறாங்களே பாருங்க அப்படின்னு அதையும் சொல்றீங்க. இல்ல 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 அது எதையும் நீங்க ஒரே விஷயமா பார்க்காதீங்க. இது வந்து ஒரு பொது பிரச்சனைக்காக வீதிக்கு போராட வந்த பெண்களை வந்து ஒரு அரசாங்கத்தோட ஒரு கரம் வந்து அடக்குமுறையை கொண்டு அடக்குறாங்க. ஒரு தடவையும் அந்த சாராயத்துக்கு எதிராக இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதெல்லாம் காவல்துறையும் வந்து இந்த சசி பெருமாள் இறந்தப்ப கூட அவர் வீட்டுல அவர் சின்ன வயசு பொண்ணெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு தடவையும் இந்த அரசாங்கம் வந்து முதல்ல வந்து ஒரு ஓங்கி ஒரு வன்முறையை பிரயோகிச்சு அதை அடக்க பாக்குறாங்க. ஸோ அதுவும் இந்த வீட்டு பெண்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு வருதுன்னு அடிக்கிறதும் வந்து ஒரே விஷயம் கிடையாது. ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு வர பெண்ணையுமே கூட அடிக்கக்கூடாது. இப்போ வந்து சைல்டு அபியூஸ்ல போட்டுருவாங்க நீங்க யாரையாவது அடிச்சீங்கன்னா. அந்த ஒரு இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இல்ல 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 சார் ஒரு நிமிஷம். ஏன்னா வந்து ஒரு சின்ன குழந்தை ஏன் குடிக்கிற அளவு தூண்டப்படுது? ஏன்னா நம்ம திருப்பி நம்ம சொல்றோம் நம்மளோட கலாச்சாரம் இப்படி இருக்கு, நம்ம சமூகம் இப்படி இருக்கு, குடிக்கிறது வந்து தப்புன்னு நம்ம சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஆனா ஏன் ஒரு குழந்தை குடிக்க போகுது? இதோட தூண்டுதல் என்ன? நம்ம அதெல்லாம் பார்த்து அந்த குழந்தையோட மனோநிலை என்ன? நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தோம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு ஏதோ மால்ல ஒரே கலைபரம் பண்ணி அவங்க ஏன் குடிக்கிறாங்க? ஈஸியா கிடைக்குது, கண்ணுக்கு எதிர மது கடை பாக்குறாங்க, குடிக்கணும் ஆசை. நம்மளே ஒரு புக்கு கடை கூட தான் ஈஸியா கிடைக்குது. எல்லாம் புக்கு படிக்கிறாங்களா ஆன்லைன்ல? ஆன்லைன்ல எத்தனையோ புக்ஸ் ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்குது, அதையும் படிக்கிறாங்களா? இல்ல போர்னோகிராஃபி நிறைய பாக்குறாங்களா? சார் மனம் வந்து எதை நாடி போகுதுன்னா ஒரு தவறுத்தை செய்யறானா நம்ம வந்து செஞ்சு பாப்போமே. சின்ன வயசுக்கார ஏன்னா ஒரு குழந்தைகள் இதை நோக்கி போறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஒண்ணு குழந்தைகள், இந்த பெண்கள், அது ரெண்டாவது இஷ்யூ. குழந்தைகள் அதிகமா வந்து ஒண்ணு அவைலபிலிட்டி இருக்கு, அதை சட்ட பிரகாரம் சரியா ஹேண்டில் பண்ணல. இத்தனை வயசு கீழே கிடைக்க கூடாதுங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா கடுமையாக்கணும். சட்டமாக்கல, சட்டம் இருக்கு, அதை யூஸ் கடுமையான சட்டமாக்கல. ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே பிள்ளைங்க போய் டாஸ்மாக்ல வாங்குறாங்க, நானே பார்த்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்கனால வரட்டுமே, ஒரு 50 ரூபா வரட்டுமே, ஒரு 100 ரூபா வரட்டுமே அப்படின்னு. இல்ல அதை வந்து கண்டிக்கணும். இதுக்கு வந்து மாற்றே கிடையாது. இதுக்கு வந்து வேற காரணமே சொல்ல முடியாது. ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு குழந்தை போய் கண்டிக்கணும்னு சொல்றீங்க, அது வேற அபியூஸ்ன்றீங்க. கண்டிக்கணும்னா குடுக்குறவங்களை கண்டிக்கணும். இந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த குழந்தைக்கான கவுன்சிலிங் பண்ணி தக்க ஆலோசனை சொல்லணும். குழந்தைய வந்து கண்டிக்கிறது வந்து திருப்பி அதற்கான தப்பு பண்ண தூண்டுமே தவிர ஏன் இந்த குழந்தை இப்படி பண்ணுது? ஏன்னா இந்த ஜுவனைல் டெலிக்வன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ண விஷயம். எடுத்தாம் பொதுவில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. இது ஏன் பரவலாகுது? இது வந்து இதுக்கான சுற்றுச்சூழல் காரணிகள் என்ன, வீட்டு காரணிகள் என்ன, மற்றபடி வெளியே இருக்க ஊடக காரணிகள், பியர் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்க பார்த்து அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும். இது தனி இஷ்யூ. ஆனால் இது வந்து இந்த அவைலபிலிட்டினால அவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அதிகமாகுது. இன்னொன்று இந்த விமென் குடிக்கிறது வந்து கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் வருது. அது வந்து மறுக்க முடியாது. நிறைய இடத்துல வந்து எதுக்கு ஆண்கள் குடிக்கும் போது பெண்களும் குடிச்சா என்ன, இப்போ குடிச்சா ஒரு ஸ்டைலு இல்லை இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், குடிச்சா ஒரு மேட்டுமை அப்படின்னு ஒரு போலி மேட்டுமை தனம் வந்து சில பெண்கள் கிட்ட வருது. காசு கையில் இருக்கப்ப நம்ம ஏன் குடிச்சு பார்க்கக்கூடாது? அப்புறம் பப்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர் போடுறாங்க. பெண்கள் லேடிஸ் நைட்டு, ஆமாம் லேடிஸ் நைட்டு, லேடிஸ் வந்தால் வந்து இவ்வளோ ஆஃபரு அப்படிலாம் இருக்குது இப்போ. ஸோ இது மாதிரி இது ஒரு பக்கம் வேற நடக்குது. ஸோ இதனால வந்து பெண்கள் பேசிக்காக என்ன விஷயம்னா 2 அவைலபிலிட்டி. எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ஒன்று அவைலபிலிட்டி. அதை கண்டிப்பாக கர்டைல் பண்ணணும். சட்டத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி கர்டைல் பண்ணி கண்ட இடத்துல எங்க பார்த்தாலும் சட்டத்தை அது வந்து சும்மா ஒரு ஸ்கூல் பக்கத்துலனாலும் டாஸ்மாக் வச்சுக்கலாம், ஒரு காலேஜ் பக்கத்துல வச்சுக்கலாம், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வச்சுக்கலாம். மருந்து வேணுங்கிறவங்க வலிக்கு உள்ள போய் மருந்து வாங்கிக்கலாம், குடிச்சிட்டு வலிக்கு சரியாயிரும்னு நினைக்கிறவங்க போய் குடிச்சிக்கலாங்கிற மாதிரிலாம் சாராய கடை வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் இது, ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது பொதுவா வந்து இது வந்து ஒரு அக்செப்டபிளா ஆயிட்டே இருக்கு. முன்ன சினிமாலே பார்த்தீங்கன்னா கெட்டவங்க தான் குடிப்பாங்க, வில்லன் தான் குடிப்பாரு, ஹீரோ குடிக்க மாட்டாரு. இப்போ ஹீரோ தான் நிறையா குடிக்கிறாரு எல்லா ஃப்ரேம்லையும், வில்லன் சேர்ந்து குடிக்கிறாரு, குடிக்காம இருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒன்றுமில்லை, ஒரே ஒரு கேள்வி. ஆந்திராவில் இந்த மதுபானம் விற்கிறாங்க, கர்நாடகாவில் விற்கிறாங்க, பாண்டியில் விற்கிறாங்க, எல்லா ஸ்டேட்லையும் விற்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் விற்கிறாங்க. இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் விற்கக்கூடாதுன்னா இந்தியா முழுக்க விற்கக்கூடாது, தமிழ்நாட்டில் அதிகமாக விற்கக்கூடாது. இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கு இருக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியா ஃபுல்லாக விற்கக்கூடாதுன்னா அது மத்திய அரசாங்கம் தான் சார் முடிவு பண்ணணும். இங்கே விட்டாலும் அரசியல் தான். சொல்லுங்க. இல்லை ஒற்றை கருத்து மட்டும் இல்லை.
திருப்பி திருப்பி வந்து இது வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மற்ற எல்லா மாநிலத்தை விடவும் நம்ம வந்து ஒரு முதன்மை மாநிலம். நம்ம வந்து பெரியார் பிறந்த மண், பெரியார் வாழ்ந்து பெரியார் இருந்த மண் இது. அதனாலே இங்க வந்து பெண்களுக்கும் மற்றவங்களுக்கும் விழிப்புணர்வு அதிகம். அதனாலே வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடியா தான் இருக்கோம். அதே மாதிரி இந்த மது எதிர்ப்பு போராட்டத்திலையும் நம்ம முன்னோடியா இருக்கோம். இந்திரா காந்தி அவர்கள் அதாவது சார் இப்போ இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இந்த கருத்தரங்கு, அந்த விழாக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் வச்சு நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது அவங்க வந்து வர்ற அவங்களாம் வந்து உறுப்பினர்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னு பொழுது வேற இடத்த தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள், எங்களுக்கு வருமானம் குறையுதுன்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுலாத்துறையும் சரி, அரசாங்கம், அந்த பார் வச்சு நடத்துகிறவங்க, அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க. ஸோ அப்படி வந்து இப்போ அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு மற்ற பெரிய பெரிய விழாக்கெல்லாம் வந்து வெளி ஊருக்கு, இந்தியாவை விட்டுட்டு வெளி கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவுக்குரிய வருமானம் வந்து வராது அப்படின்னு அவங்க தரப்பில் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அது வல்ல முக்கியம் நம்மளுக்கு. அதாவது கோர்ட்டு சொன்ன மாதிரியா வந்து இந்த தாக்குதல் நடந்த பிறகு பெண்கள் அமைப்புக்கு ஐயோ நம்ம ஒரு ரோட்ல இறங்கி போராடணும்னா இந்த தாக்குதல் வருமே அப்படிங்கிறதுக்காக அப்படின்றதுக்காக நீங்க வைண்ட் அப் பண்ணிடுவீங்களா என்ன? கண்டிப்பா இல்ல சார். நாங்க பெண்கள் வந்து தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருப்போம். நாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு தமிழ்நாடு கொண்டு வரணும்னு சொல்றேன். என்ன காரணம்னா, இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மூணுமே தொழில் மிக முன்னேறிய மாநிலம். வட தமிழ்நாட்டிலேருந்து வடநாட்டுக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் மேற்கொண்டு 13-14 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழர் வந்து வேலையை பார்க்கறது கிடையாது. அவன் என்ன இலவரிசை 20 கிலோ கொடுத்துட்றான். வேலை காலையில் 9 மணிக்கு விவசாயத்துக்கு வர்றான், 2 மணிக்கெலாம் போயிடுறான். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே இதெல்லாம் அழிஞ்சு போயிட்டுருக்கு. தமிழர்களும் சரியாக வேலை பார்க்கறது காரணமாக இந்த பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரலான்னு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் வடநாட்டுக்காரங்க தமிழ் ஏன் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? தருண் விஜய் என்ன பண்ணாரு? திருவள்ளுவர் சிலைன்னு போட்டு அரசியல் கட்சிகளுக்கும் ஆளுமை உள்ளவர்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் இந்த வெவ்வேறு பார்வையோடு அல்லாமல் சட்டம் என்பது ஒரு சமதளமான சமூக பார்வையை மையப்படுத்தி அவர்களுடைய பார்வை ஒற்றை பார்வையோடு இருக்க வேண்டும், ஒரே பார்வையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களும் கூட. போராட வருகின்ற பெண்கள் அவர்கள் சமூகத்திற்காக, சமூக நலனுக்காக போராடுகிறார்கள் என்பதையும் இந்த காவல்துறை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறி வருகை தந்து உங்கள் கருத்துக்களை. காவல்துறை வந்து பெண்களை கடவுள் போல நினைக்கிறது. பெண்களை கடவுள் போல நினைக்கிறது. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தருகில் கனகராஜ். வணக்கம்.